வெல்கம் டு சிம்பிள் விலாக். வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தேங்காய் சம்மந்தி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பரான முறையில் குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும். எந்த குழம்பும் இல்லைன்னா சட்டுன்னு இந்த சம்மந்தி செஞ்சு சுட சுட சாத்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அட்டகாசமான முறையில் இருக்கும். இதுக்கு தேவையான பொருளும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த தேங்காய் சம்மந்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் சம்மந்தி பண்ண அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கலாம். வாணலி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ரெண்டு வரமிளகா போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு இந்த தேங்காய் சம்மந்திக்கு காரம் தேவையோ அந்தளவு வரமிளகா சேர்த்திக்கிங்க. வரமிளகா நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்த வரமிளகாய் இடி உரலில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இடி உரலில் போட்டு நல்லா இந்த அளவுக்கு இடிச்சுக்க வேணும். இதோட சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் சேர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக இடித்து எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் பாதி அளவுக்கு இடித்தாச்சு. இப்போ இதோட ரெண்டு பச்சை மிளகா, 6 பல்லு பூண்டு இதையும் சேர்த்தி இதோடய ஒன்றா இடிச்சுக்கலாம். இடி உரலில் இடிக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தேங்காய் சம்மந்தி. நீங்கள் இடி உரலில் இடிக்க முடியலைன்னா மிக்ஸி ஜாரில் கூட இதையெல்லாம் சேர்த்தி ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மிளகு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா இடிச்சுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்க வேணும். இப்போது இடித்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா மசாலா ஒரு சட்டியில் மாற்றிக்கலாம். இப்போது சட்டியில் அரைச்சது சேர்த்தியாச்சு. இப்போது தேங்காய் துருவி வச்சுருக்கிற ஒரு கப் அளவுக்கு அதையும் இதில் சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவில் சேர்த்திட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு நல்லா கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கடைசியாக இதில் லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு புழிஞ்சு விட்டுக்குங்க. நல்லா ஒன்றா கலந்தாச்சு. சூப்பரான முறையில் தேங்காய் சம்மந்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீடியோ பார்த்துட்டு தேங்காய் வச்சு இதே மாதிரி சம்மந்தி செஞ்சு பாருங்கள். சூப்பரான முறையில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதில் தேங்காய், நல்லெண்ணெய் எது வேணாலும் கூட கலந்து சாப்பிட்லாம், இல்லை அப்படியே பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம். இது அந்தளவுக்கு டேஸ்டியாகவும் சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்பவே இந்த டிஷ் பிடிக்கும்.